ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோ இந்த படத்தை பற்றின என்னோட தாட்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்டா படம் எப்போ வந்துச்சு, நீ எப்போ அந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. நான் ரொம்ப நாள் படமே பார்க்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய காலேஜ் லவ் சீன்ஸில் வருமா, அப்புறம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன் அழுகிற மாதிரி வரும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளும் தான் காலேஜ் படித்தோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம காலேஜ் வாழ்க்கை இப்போ நடக்கவே இல்லை. இதை பார்த்து நம்ம மனசு ஏங்கின்ற காரணம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் பார்க்கல. அப்புறம் நிறைய சீன்ஸ் வந்து அழுகிற மாதிரி சீன் இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளே எல்லாரும் மனசுக்காரன் இந்த படம் பார்த்து அழுதோம்னா நைட் நமக்கு தூக்கம் வராது. இந்த ஒரு சில காரணம் வந்து அந்த படத்தை பார்க்காமே இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு இந்த படத்தை பார்த்து சொன்னான், படம் ரொம்ப சூப்பராக இருக்குடா, நானே அழுதுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின மீம்ஸ், ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பரான படம், செம்மையாக இருக்குது, நிறைய சீன் பார்த்தீங்கன்னா அழுக வச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தேன், 96க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த சிறந்த லவ் படம் இதுதான் அப்படின்னு சொல்லி மீம் போட்டிருந்தாங்க. 96 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளக்கதை படம், அதுவே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் 96 அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா, குட்னின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய லவ் படங்கள் வந்திருக்குது, ரொம்ப சூப்பரான படங்கள் வந்திருக்குது. டாடா பார்த்து இப்போ கூட ரீசெண்ட் கலை டிவியில் போட்டிருந்தாங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்து கூட நான் அழுதேன். சரி, டாடா படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்து நம்ம அழுகிறோம், அந்த ஜோ படம்லாம் பார்க்க வேணான்ற முடிவில் தான் நானும் இருந்தேன். ஆனால் எனக்கும் இந்த படம் பார்க்கணுன்ற ஆசை வந்துச்சு. அது ஏன் வந்துச்சுன்னா, அந்த படத்தோட ஹீரோனிக்காக தான். மாளவிகா மனோஜ் ரொம்ப அழகாக இருந்தாங்க. கேரளாக்கார பொண்ணுங்களால அழகு தான், இவங்க கொஞ்சம் ஓவராகவே அழகாகவே இருந்தாங்க. சரி, இவங்க ஐயோ என்ன அழகா இருக்க, பாவாட தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்ப்போம்னு சொல்லி தான் ஹாட் ஸ்டாரில் அந்த படம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். படத்தோட ஆரம்பமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக ஒரு கிரிஞ்சாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஜோவோட ஸ்கூல் லைஃப்ல காட்டும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்கூல் லைஃப் முடிச்சு காலேஜ் லைஃப் காட்டும்போது அப்படின்னா படமே அங்கே தான் ஆரம்பிக்குது. அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்தாங்க. அந்த காலேஜ் லைஃப்ன்றது நமக்கே ஒரு ஏகத்தை கொடுத்துரும். நம்மளே சொன்ன மாதிரி நம்மள தான் காலேஜ் படிச்சோம், இந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. ரொம்ப இந்த காலேஜ் லைஃப் அந்த போர்ஷன்றது ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதை வந்து ஹீரோ ஹீரோனி பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி நெஞ்சில் சாயதாக இருக்கட்டும், அவங்க லவ் சொல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெஞ்சில் சாஞ்சோடனே அப்படியே நமக்கே புரிஞ்சிடும், லவ் ஒத்துக்கிட்டான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கே புரிஞ்சிடும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. நிறைய சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் முடிச்சுட்டு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க. பார்த்துக்காம அவங்களுக்கு நிறைய சண்டை வரும். ஆனால் அந்த சண்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மீட் பண்ண உடனே அந்த சண்டை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க கட்டி பிடிச்சிக்குவாங்க. கோடி ஹீரோ ஜோ சொல்லுவார், இவ்வளோதான், நம்ம என்னதான் சண்டை போட்டுக்கலாம், நம்ம நேரில் பார்த்து அமைதியாயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பார்க்குற சீன்லேருந்து அவங்க லவ் பண்ணுற சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிசை படல் மாதிரி ரொம்பவே அழகாக போயிட்டு இருக்கும். இவங்க ரெண்டு கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நம்ம படம் பார்க்கும்போது ரியோ அந்த மாளிகை மனசை பார்க்கறத விட பார்த்தீங்கன்னா ஜோ சுருதின்ற ஒரு உண்மையுமே ஒரு போது லவ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஃபீல் கொடுக்கும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருந்து அவங்க லவ் பண்ணுறத பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நேச்சுரல் நடிப்பு ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் படம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க சண்டை போட்டு எப்படி சேர்ந்துருவாங்கன்ற படம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வரும். எப்பயும் போல வந்து நம்ம ஊரில் ஒரே ஒரு லவ் பண்ணாலும் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்க வேறு ஸ்டைட்டில் லவ் பண்ணுவாங்க. ஹீரோனை பார்த்தீங்கன்னா மலையாளி, ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாடுக்காரராக இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதில் ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனி வேணான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே அந்த படம் ஓரளவுக்கு சோகமாக மாதிரி ஆரம்பிக்கும். என்னடா இவனை அழ வச்சிருவான்னு நினச்சிட்டு இருந்தேன். நானும் பல்ல கடைச்சிட்டு அழக்கூடாதுன்ற மாதிரி ஒவ்வொரு சீன் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஹீரோனி சத்தம் வந்து ஹீரோ தெரியும் பாருங்க. அந்த லெட்டர் படிக்கிற சீன்லாம் என்னையே மீறி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணி வந்துருச்சு. அதாவது ஹீரோனி வந்து கடைசியில் எழுதியிருப்பாங்க, ஏன்டா ஏமா அந்த கருப்பு கல்ட்டப்பட நீ கேட்டுட்டே இருப்பலாமா, அது என் ஜோ கட்டின தலைமுன்னு சொல்லி அப்படி அந்த ஹீரோனி சொல்லும்போது அந்த நான் போட்டு எடுத்துகிட்டு கல்வி கொஞ்சம் அழுதுட்டு அப்புறம் தான் அந்த திரும்பி இந்த படத்தையே பார்க்க வந்தேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு. அந்த பொண்ணு சத்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அழுகிற சீன் இன்னுமே எமோஷனலாக இருக்கும். வேறு ஸ்டேட்டு வேறு ஆளுங்கன்னு சொல்லி என் பொண்ணே கொண்டுட்டீங்களா பாவினான்னு சொல்லி அவர் அழுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலாக கனெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோனி சத்தை நினச்சி ஃபீல் பண்ணுற சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம லவ் பண்ண பொண்ணு செத்து போன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எமோஷனலாக அந்த படத்தோட கனெக்ட் பண்ணிடுவோம். அதோ ஒரு படத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சக்ஸஸ். அந்த படம் பார்க்கும்போது படத்தை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணணும். இந்த ஜோ படம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஈஸியாக படத்தை கூட கனெக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம எல்லாருமே காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருப்போம், அந்த பொண்ணு கிடைக்காம போயிருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது நிறைய அந்த பொண்ணு கல்யாணம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நினச்சி ஃபீல் பண்ண முடியல. இந்த படம் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூலில் லவ் பண்ண பொண்ணை கண்டிப்பாக ஒரு டைமாக நினச்சி பார்ப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த படத்தை கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹீரோயின் செத்துக்கப்புறம் படம் முடிஞ்சு வச்சு ஹீரோயின் செத்து போயிட்டா அவர் வந்து ஹீரோ வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. சரி, அந்த ஹீரோ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் சந்தோஷமாக இருப்பார். படமே ஏதோ முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோயினிக்கு வேறு ஒரு கதை போகும். அவங்க லைஃப்பில் அது ஒரு பிரச்சனை. அந்த ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சாரு, கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களேன்ற மாதிரி ஒரு கதை கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த படத்தை பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப சூப்பரான படம். நிறைய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அழுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்தை பார்த்து கடைசியில் அந்த ஹீரோயின் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏதோ நம்ம லவ் பொண்ணு கூட நம்ம சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. நான் எனக்கே இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்க்க முடியுன்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. கண்டிப்பாக டைம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும்.